எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் முதல்வர் விஜய் குறித்தும் த்ரிஷா குறித்தும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க கொண்டாடின அந்த பர்த்டே செலிப்ரேஷன் குறித்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. எல்லாரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. சங்கீதா அவர்கள் என்ன விஷயம் சொன்னாங்க த்ரிஷா குறித்து, முதல்வர் விஜய் குறித்து, இந்த பர்த்டே செலிப்ரேஷன் போஸ்டை குறித்து அவங்க சொன்ன விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். எந்த அளவுக்கு இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு பதிவு இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவே முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை மிக பெருமளவுக்கு விமர்சையாக கொண்டாடினாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டுமா கொண்டாடினாங்க, கர்நாடகத்திலையும், தெலுங்கானா, இந்த பக்கம் கர்நாடகா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா, இதுக்கெல்லாம் மேலே ஹிந்தியிலையும் பார்த்தீங்கன்னா மிக பெருமளவுக்கு கொண்டாடினாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழக முதல்வருக்கும் சரி, இல்லை இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு முதல்வருக்குமே சரி இப்படி ஒட்டுமொத்த இந்திய மக்களும் கொண்டாடினதே கிடையாது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிறவங்களுமே அடுத்து முதல்வர் விஜய் அவர்கள் பிஎம்மா இருக்கணும், அவர் எங்களுக்கெல்லாம் பிஎம்மா வரணும் அப்படின்னு இந்திய மக்களே கேட்கறது இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழக முதல்வருக்கும் நடக்காத ஒரு முக்கியமான விஷயம்தான். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 மாத கால ஆட்சி, தாவேக்காவுடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாப்பாக இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் ஊழல். இதுவரைக்கும் இந்த அளவுக்கு ஊழலே இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்குமோ அப்படிங்கிற சாத்தியமே இல்லாத இருந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் காசு வேண்டான்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருந்தாலும் இப்போ டிவிக்கு தொண்டர்களுக்கு கவலை கொடுக்கிற விஷயம் என்னன்னா, த்ரிஷா அவர்கள் என்னைக்கு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் அசம்பிளியில் மாசான ஸ்பீச் கொடுத்து எல்லாருமே பேசிட்டு இருக்கிறப்ப இப்படி ஒரு போஸ்ட் போடுறாங்க. அவர் முதல்வர் பதவி ஏற்று எல்லாருமே கொண்டாடி இருக்கிறப்ப இவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ஸ்பாட்லைட்டை இவங்க பக்கம் திருப்புறாங்க. அஜித்தும் முதல்வர் விஜய் அவர்களும் ஃபர்ஸ்ட் தடவை சந்திக்கிறப்ப சந்தோஷத்தை கொண்டாடுறப்ப த்ரிஷா பின்னாடி இருக்கிறாங்க. இப்படி எங்களுடைய சந்தோஷமாக இருக்கிறப்ப த்ரிஷா இப்படி ஏதாவது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிற பட்சத்தில் இப்போ இது குறித்து முதல்வர் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவங்களும் என்ன மாதிரி ஒரு பெண் தான், ஆனால் அவங்க பண்ணுறது எல்லாம் எனக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு பொண்ணால் யோசிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆரம்பத்தில் என்கிட்ட ரொம்பவே நல்லவங்களாக பழகினாங்க, அப்போல்லாம் எனக்கு தெரியல அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணம்லாம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. நாள்பட அவங்க என்னுடைய கணவர்கிட்ட, அதாவது விஜய் அவர்கள்கிட்ட பழகிற விஷயம் எனக்கு பிடிக்கல. இதை முதல்ல என்னுடைய கணவர் விஜய் கிட்ட தான் நான் சொன்னேன். ஆனால் அவர் அதை பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறப்ப நானும் அதை பெருசாக கண்டுக்கல. ஆனால் த்ரிஷா அவர்கள் வேணுமுன்னே என்னை அவர் முன்னாடி இருக்கிறப்ப, என் முன்னாடி அவர் இருக்கும்போதே அவர்கிட்ட தொட்டு பேசுகிறதும் அவர்கிட்ட விளையாண்டு பேசுகிறதும் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. எத்தனையோ ஹீரோயின்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, யாருமே என் முன்னாடி விஜய் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஆனால் த்ரிஷா அவங்க ஓவராக க்ளோஸாக நடந்துப்பாங்க. எனக்கு அவ்வளோ கோபமாக வரும். இப்போ நாள்பட எனக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் சண்டை வர மாதிரி நிறைய போஸ்ட்டுகளை போட்டாங்க. அந்த போஸ்ட்டுகளால் தான் அவ்வளோ சண்டை வந்துச்சு. கடைசியில் மாஸ்டர் பட ஆடியோ லான்ச் வரைக்கும் கூட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதன் பிறகு அடுத்தடுத்த படங்களில் சேர்ந்து நடித்தாங்க, நிறைய போஸ்ட்டுகளை போட ஆரம்பித்தாங்க. எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துச்சு. கடைசியில் இன்றைக்கி என்னையும் என்னுடைய கணவரையும் பிரிச்சுட்டாங்க. சரி, இப்படியாவது என்ன நிம்மதியாக விடுவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி இப்போ பர்த்டே செலிப்ரேஷன் போஸ்டர் போடுறது, இல்லை திருமணம் பண்ணுறதுக்கு சேர்ந்து போடுறது, கண்டிப்பாக சொல்கிறேன் இதெல்லாம் எதுவுமே அவருடைய ஐடியா கிடையாதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு நேயர்களே இவங்க புலம்பி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. சங்கீதா அவர்கள் நிலைமையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி.